ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஃபுல்லாக கோதுமையை வச்சு எப்போதும் சப்பாத்தி தோசையும் சுடாமல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு கப் கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா பசிஞ்சிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகள்லாம் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பெரிய சைஸ் நல்லா எவ்வளோக்குள்ள மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ சைஸ் வந்து நல்லா மெலிசாக தேய்ச்சி பெருசாகவும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஷேப் தான் பண்ணணுன்னு கிடையாது, உங்களுக்கு எந்த விதமான ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ரவுண்டாக வெட்டி அதை வந்து ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ரவுண்டாக கட் பண்ணிவிட்டேன். இது மாதிரி டம்ளரோ இது மாதிரி ஏதாச்சும் எடுத்து கட் பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட்டு இந்த மாதிரி இருந்தால் குழந்தைங்க கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம், இந்த ஷேப் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதே கூட அப்படியே கூட போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சப்பாத்தி மாவு வந்து இதில் வந்து போட்டுருணும். இது வந்து எண்ணெய் உப்புலாம் போட்டிருக்கனால இந்த சப்பாத்தி மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. கரெக்டாக 5 மினிட்ஸ் டைம் பார்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து தனியாக தண்ணி இல்லாமல் தனியாக வடிகட்டி எடுத்துடணும். கரெக்டாக 5 மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதும். அதுக்கு மேலே வெந்தால் குழ குழன்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வேகக்கூடாது. இந்த மாதிரி வேக வச்சுருங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சதெல்லாம் வந்து உடனே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு பச்சை தண்ணி ஊற்றி ஒரு கப் வச்சு நல்லா ஒரு டைம் அலசிக்கலாம். அலசிட்டு தனியாக இது அப்படியே இருக்கட்டும். தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் மறுபடியும் ஆயில் ஊற்றிட்டு நான் வந்து இதுக்கு மொத்தம் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்குது. இது மாதிரி 2 முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து நம்ம கிளறி விட்டே இருந்தால் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ட்ரை ஆகிற சமயத்தில் லைட்டாக ஆனியன் போட்டு ரொம்பலாம் வதக்க வேணாம். லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் ராவாக இருந்தால் தான் சாப்பிட வந்து சூப்பராக இருக்கும். மறுபடியும் அதே பேனில் ஆயில் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கேபேஜ் அதாவது முட்டைக்கோசுங்கிறது ரொம்ப கண்டிப்பாக அது போட்டே ஆகணும். போட்டால் தான் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும். பெப்பர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம் அந்த ரெசிபி. டொமேட்டோ சாஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் தக்காளி கூட அரிஞ்சு கூட போட்டுக்கலாம். நான் டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த சப்பாத்தி இது எல்லாத்தையும் போட்டு சாட் மசாலா போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முட்டை வெங்காயம்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லை அதையும் போட்டு ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நூடுல்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.